தப்பிக்க முயற்சி பண்ணவங்க யாருக்கும் தெரியாம ஜெயிலுக்குள்ளேயே வெடிகுண்டு தயார் பண்ணி இருக்காங்க. அதுக்கு தேவையான வெடிமருந்த இங்க இருக்கிற கைதிகிட்டே சேகரிச்சிருக்காங்க. மிஸ்டர் விஜய், 4 கைதிங்க தங்களுடைய புத்திசாலித்தனத்தால நம்முடைய டிபார்ட்மெண்ட்டையே முட்டாளாக்கிட்டாங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே வெக்கமா இருக்கு. சார், நான் டியூட்டில இருந்த நேரத்துல ஒரு கைதி தப்பி போனதுக்காக நான் ரொம்ப வெக்கப்படுறேன். வித்தின் 24 hours he will be in the jail. ஆமா சார், இன்னும் 24 மணி நேரத்துல அவன் ஜெயில இருப்பான். ஏய் மறந்துடாத, இதே இடத்துக்கு வந்துரு. சரி பாக்கலாம். நாளைக்கு வந்துடுறேன்னு மறந்துடாதா? ஹலோ, ராமரத்னம் ஸ்பீக்கிங். நான் ராஜு பேசுறேன். ராஜ்? ஆமா, நான் ராஜு தான் பேசுறேன். என்னடா ஜெயில எல்லாம் போன் வச்சுட்டாங்களான்னு பாக்குறியா? ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துதான் பேசுறேன். இன்னும் 24 மணி நேரத்துல உன் சாவை நீ சந்திச்சே ஆகணும். தயாரா இரு. நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். என்ன போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. கடைசியா உன்னை ஒரு தரம் பார்த்துட்டு போலாம் தான் வந்தம்மா. அம்மா, நாளைக்கு நான் ஒரு கொலை செய்ய போறேன். உன் மருமகளை கற்பழிச்சு கொலை செஞ்ச உன் மகனை ஜெயிலுக்கு அனுப்புன அந்த ராமரத்னத்தை கொலை செய்ய போறேன். என்ன, அவனை கொன்னதுக்கு அப்புறம் நானே ஜெயிலுக்கு போயிடுவேன். அப்ப என் ஆள் தண்டனை மரண தண்டனை ப்ரமோட் ஆயிருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் உன் மகன் செத்துட்டான், அவன் டெட் பாடி எடுத்துட்டு போங்கன்னு ஆர்டர் வரும். அப்படி எடுத்துட்டு வந்தீங்கன்னா அம்மா என் ஜானகி பக்கத்திலே புதைச்சிடுமா? நான் வரேம்மா. ராஜா, நீ ஜெயில இருந்தாலும் ஊரோட இருக்கிறங்கிற நம்பிக்கையில என்னால எண்ணிட்டு இருக்க. இப்போ நீயே உன் கழுத்துல தூக்கு கைட்ட மாட்டிக்கிட்டு உன் சாவுக்கு நாள் குறிச்சிட்டேப்பா. அம்மா, எப்ப இந்த ஈபிக்கு 302 412 கையில வழங்க மாட்டிச்சோ அன்னைக்கே உன் மகன் செத்துட்டாமா. இப்ப இங்க வந்திருக்கிறது ஜானகியோட உக்கிரம். அவ சாகும் போது என் நெஞ்சு பத்தி எரிஞ்சிருக்குமே அந்த நெருப்பு. என்ன மன்னிச்சிடுமா, அந்த நெருப்பு உன்னால கூட அணைக்கவே முடியாது. எப்ப நான் அவனுக்கு கொண்டு வைக்கிறேனோ
அப்பதான் இந்த கொள்ளி அடங்கும். நான் வரேன். ராஜா, எப்ப நான் அவனுக்கு கொள்ளி வைக்கிறனோ அப்பதான் இந்த கொள்ளி அடங்கும். எப்ப நான் அவனுக்கு கொள்ளி வைக்கிறனோ அப்பதான் இந்த கொள்ளி அடங்கும். எப்ப நான் அவனுக்கு கொள்ளி வைக்கிறனோ அப்பதான் இந்த கொள்ளி அடங்கும். உன் மருமக என் வாழ்க்கையில நான் ஒரு தடவை கூட பார்க்காத உன் மக 5 வருஷமா உயிருக்குள்ள என்ன காதலிச்சதா கோர்ட்ல போய் சாட்சி சொன்னாலே அந்த மருமக. நான் உயிரே வச்சிருந்த என் ஜானகிய இந்த கழுதைக்காக கொலை செஞ்சேன்னு கோர்ட்ல போய் சொன்னாலே அந்த ராஜு. எங்கடாவ எங்கடாவ? உனக்கு என் மகதானே வேணும். ப்ளீஸ் கம் வித் மீ. படுத்திருக்காளே அதுதான் என் மகளோட சமாதி. பணத்துக்கு ஆசைப்பட்டு உனக்கு எதிரா பொய் சாட்சி சொன்னா உசுரை விட அவளுக்கு பணம் தான் பெருசா தெரிஞ்சது. அந்த பணம் அவ கைக்கு வரும்போது அவ உசுறு அவகிட்ட இல்ல. நீங்க யார கொல்ல வந்தீங்களோ அவனே உங்களுக்கு துப்பாக்கியும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். அவனை கொலை செய்யணும்னு எத்தனையோ பேர் ஆசைப்படுறாங்க. ஆனா ஆசைப்படுற அத்தனை பேர் ஆம்பளை ஆயிட முடியாது. நீ ஆம்பளப்பா. God bless you. Thank you, sir. போலீஸ் என்ன துரத்திட்டு வருது. என்ன காட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன். I'll shoot you. You don't worry. நீ கூட வாங்க. வாங்க. உள்ள போங்க. கவலைப்படாதீங்க. நீங்களே விரும்பினாலும் உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். நம்பிக்கையோட உள்ள போங்க. மன்னிக்கணுமா, ஜெயில இருந்து தப்பி ஓடி வந்த ஒரு கைதியை துரத்திட்டு வந்தோம். உங்க வீட்டு பின்பக்கமா வந்த மாதிரி இருந்தது. அப்படி யாராவது வந்தாங்களா? அப்படி யாரும் இங்க வரலையே. அப்படி யாராவது வந்தாங்கன்னா பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கான்டாக்ட் பண்ணுங்க. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ்.
சொப்னா, ராஜு, அந்த பாவிக்கு அழிவே இல்லைன்னு நினைச்சேன். ஆண்டவனா போட்டவங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கோம். எங்க அண்ணன் மேல எப்படியெல்லாம் பாசம் வச்சிருந்தேன்னு சொல்லி அந்த பாசத்தை பப்ளிசிட்டி பண்ணிக்க நான் விரும்பல. எனக்கு எல்லாமே எங்க அண்ணன் தான். சொப்னா, அவன் உங்க அண்ணனை மட்டும் கொலை பண்ணலாமா? சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த எத்தனையோ குடும்பங்களை நாசம் பண்ணிருக்கான். ஒண்ணும் தெரியாத சின்ன பொண்ணுங்களை எல்லாம் கொலை பண்ணிருக்கான், நாசம் பண்ணிருக்கான். விதவிதமான தப்பு செஞ்சு அவன் வெளியில இருக்கான். நான் எந்த தப்பு செய்யாம உள்ள இருந்தேன். நான் இப்ப ஜெயில இருந்து ஏன் தப்பிச்சு வந்த தெரியுமா? இந்த போலீஸும் சட்டமும் எந்த தப்பு சொல்லி என்ன உள்ள தள்ளிச்சோ அதே தப்பு செஞ்சுட்டு நான் திரும்ப ஜெயிலுக்கு போட்டுறாதான். எஸ், ஐ வில் கில் தட் வித்தின் 24 hours. அவனுக்கெல்லாம் இவ்வளவு டைம் கொடுக்கறதே பெரிய பாவம். ஏன்னா அவனுக்கு எவ்வளவு டைம் கொடுக்கறோமோ அவ்வளவு தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பா. இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு மிஸ்டர் சந்தானத்தோட ரிசப்ஷனுக்கு வருவா. நிச்சயமா அவ வராம இருக்கவே மாட்டா. அதனால கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அந்த பாவி கண்ணை மூடுறதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. ஆரஞ்சுக்கு டிவி பார்த்துட்டு XW ராமரத்னத்தை இந்த ராஜு கொலை பண்ணித்தான் நியூஸ் வரும். அதுக்கப்புறம் உன் கண்ணீரை நீ தொடச்சுக்க. Till that, goodbye. இன்னைக்கு ராத்திரி பண்டிகை. இந்த அனாதைய உங்க தங்கச்சியா எடுத்துக்க முடியுமா?